ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோரா கிச்சன். எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அட்சய திருதி அன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட காட்ட போகிறேங்க. காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல் குளிச்சுட்டு நாம் கடவுளுக்கு நன்றி எப்பயுமே சொல்லுவோம். அதே மாதிரி இன்றைக்கும் கடவுளுக்கு நன்றியை சொல்லிவிட்டு பூஜை அறையில் கல்லுப்பும் விரலி மஞ்சளும் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டுங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அட்சய திருதி அன்னைக்கு எது செஞ்சாலும் அது பெருகுங்க, அது உண்மை தான். அதனால நாம் அட்சய திருதி அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, பொன் பொருள் நகை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இருந்தால் கண்டிப்பாக நாம் அதெல்லாம் சேர்க்கலாம். அப்படி வசதி இல்லாத பட்சத்தில் கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கி பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடுங்க. கல்லுப்பு மகாலட்சுமியோட பூரண அம்சம் பொருந்தியதுங்க. அதனால கல்லுப்பு தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சு சாமி கும்பிடலாம், ரொம்ப நல்லதுங்க. விரலி மஞ்சள் மங்களகரமாக எல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக மஞ்சள் வாங்கி வச்சு நான் சாமி கும்பிட்ருக்கேங்க. இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அரிசி எல்லாம் வாங்கலாங்க, அதுவும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி தான தர்மங்கள் செய்யலாம். நம்மளால் என்ன முடியுதோ அது ஒருவருக்கோ இருவருக்கோ தான தர்மங்கள் செய்யலாம். முடியாதவங்களுக்கு ஒரு பொட்டலம் சாதம் வாங்கி தரலாம். நான் இன்றைக்கி சரவணம்பட்டி சிவன் கோவிலுக்கு போனேங்க. அங்கே ஒரு தாத்தா இருந்தார். அவருக்கு என்னால் முடிஞ்ச தர்மம் செஞ்சேங்க. தர்மம் செஞ்சுட்டு சிவபெருமான ஒரு அழகான அம்சமான தரிசனம் அவரை தரிசிச்சுட்டு எங்களை நல்லபடியாக வச்சுருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வர்ற வழியில் எஸ்கேஜே ஜுவல்லர்ஸ் சரவணம்பட்டியில் இருந்துச்சுங்க. அந்த எஸ்கேஜே ஜுவல்லர்ஸ்க்கு போயிட்டு என்னால் முடிஞ்சது 2 கிராம் வெள்ளிக்காயின். சரி, இன்றைக்கி வெள்ளை கலரில் வாங்கினா நல்லது, அதனால் என்னால் முடிஞ்சது 2 கிராம் வெள்ளிக்காயின் வாங்கிட்டு கஜலக்ஷ்மி காயின் வாங்கிட்டு எப்பயும் போல் வேலைக்கு வந்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.